ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூ பார்த்துடலாம். அண்ட் நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது, ஃபஸ்ட்டு இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை பற்றி பேசிடலாம். ஸோ இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஆக்சுவலாக வந்து பிஃபோர் ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி 100 பாயிண்ட் டவுனில் இருந்தது. ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஆக்சுவலாக வந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் கூட க்ரீனில் வரவே இந்த பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து ஒரு 50 பாயிண்ட் 40 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்கிற மாதிரி காட்டுச்சு. பட் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது எங்கே அப்படின்னா ரொம்ப ஃப்ளாட்டாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. பட் இந்த 100 பாயிண்ட் காட்டுச்சுல்ல, இது வந்து எப்போ யூஸ்வலாக நடக்குது அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாக மார்க்கெட் என்ன தான் நெகட்டிவாக இருந்தாலும் ஃப்ளாட் ஓப்பனிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் போகிற மாதிரி காட்டுது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுனும் போச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80-90 பாயிண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி காட்டின மாதிரி ஒரு டவுனும் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. அதாவது ஒரு மாதிரி நியராக வந்து ஃப்ளாட்டாக வந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரு 2 மணிக்கு மேலே அகைன் ஒரு டவுனு. இந்த டவுனுக்கு காரணம் என்ன அப்படின்னா யூரோப் மார்க்கெட் வந்து அந்த டைம் வந்து விழுந்தது. ஸோ அதனால் அந்த ஒரு டவுனு இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஆர்பிஐ மீட் வேறு இருந்தது. ஸோ இந்த ஒரு ஸ்லைட் அப்பும் வந்து பார்த்திங்கன்னா அது ஆர்பிஐ மீட்னாலையா அப்படின்றது தான் பார்க்கணும். நியூஸ் கண்டிப்பாக நான் இன்னும் வாசிக்கல. ஸோ ரெப்போ ரேட் சேஞ்ச் இல்லை அப்படின்றது மட்டும் ஷூராக தெரியும். மார்க்கெட்டில் பெருசாக வந்து இன்றைக்கி மூமெண்ட் இல்லை. இருந்த மூமெண்ட்டும் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம்குள்ளே தான் இருந்தது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. நாளைக்கு 140 பாயிண்ட் நிஃப்டியோட ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் இருக்குது. ஸோ எக்ஸ்பைரிக்கு இது ஒரு நல்ல கேமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ மேலே கீழே ஒரு 150 பாயிண்ட்டுக்கான கேம் வந்து தாராளமாக வந்து நாளைக்கு வந்து இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து இதோட அர்த்தம். இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது 23 ஸ்டாக் லாங் சைடும் 106 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சைடும் இருக்குது. டெய்லி ஈவினிங் ஆச்சு அப்படின்னா வந்து ட்ரம்ப் சைட்லேருந்து ஏதாவது நியூஸ் வருது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிடிப்பு, பெரிய ஒரு லாங் சைடில் ஆக்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ லாங் அண்ட் வைண்டிங் 60 அப்படின்னு சொல்லும்போது விச் இஸ் வெரி ஹியூஜ். ஸோ பெரிய பொசிஷன் வேணாம் அப்படின்ற மாதிரி கூட இதை வந்து கட் பண்ணியிருந்திருக்கலாம். ப்ராடர் மார்க்கெட்டில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் நல்லாவே இன்றைக்கி 1% மேலே இறங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ரீனில் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி ஒரு மாதிரி ஒரு 0.25% மேலே டவுனில் தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பட் நாளைக்கு விட்டுட்டு நாளானைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவ் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றது மட்டும் தெரியுதுங்க. நிஃப்டியோட ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் இன்றைக்கி ஸ்டார்டிங் ஆஃப் த டே ஒரு 180 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ 174லேருந்து 180 ரூபா ஆக்சுவலாக வந்து பாசிட்டிவ் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து இறங்க போகுதுன்னு தெரிஞ்சதுனால 180 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 மணி வரைக்கும் எந்த ஒரு பெரிய ஒரு ஸ்பைக் இல்லை. ஸோ 2 மணிக்கு மேலே 2:45 மேலே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 10 ரூபா ஏறிட்டு அகைன் வந்து இறங்கிருச்சு. ஸோ நாளைக்கு கேம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்குங்க. ஸோ என்ன தான் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்களோ ஒரு 150 பாயிண்ட் 150லேருந்து 200 பாயிண்ட்குள்ளே நாளைக்கு வந்து கேம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியம் ஓப்பனிங் தான். ஓப்பனிங் அப்புறம் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. ஆப்ஷன் சைடில் 24,600 அட் த மணி வச்சுருக்கு. ஸோ ஸ்கியூ என்ன சொல்லுது அப்படின்னா கீழே ஒரு 100 பாயிண்ட் நவுந்தாலும் மேலே ஒரு 100 பாயிண்ட் நவுந்தாலும் மார்க்கெட்டில் பயம் இருக்கும் அப்படின்றது சொல்லுது. ஸோ 24,500 24,600 கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கு மேலே கான்ட்ராக்ட் இருக்குது. பட் 24,600 கால் ஆப்ஷனில் நியராக 1 கோடிக்கு மேலே இருக்குது. 700 1 கோடிக்கு மேலே இருக்குது. 800 1 கோடிக்கு மேலே இருக்குது. ஸோ அதுக்கு மேலே இருக்க எல்லா 100 பாயிண்டில் 1 கோடிக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ புட்டை விட கால் ஹெவியாக இருக்குது. இப்போ கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஸோ புட்டை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி மார்க்கெட் ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருந்துகிட்டு இருக்கு. பெரிய ஒரு மூவ் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து ஒரு விஷயத்தை காட்டினாலும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அது வேறு விஷயமா இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. லாஸ்ட் 2 டேஸாக நல்ல ஒரு கேப் டவுனே ஆகணும். பட் வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக விட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து இறங்குது. ஸோ இது வந்து எந்த அளவு நம்புறது அப்படின்றது இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் நமக்கு இருந்துகிட்டு இருக்குது. நேற்று என்ன தான் மார்க்கெட் 73 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி முடிஞ்சிருந்தாலும் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் 2,600 கோடிக்கு விற்றுருந்தாங்க. நான் ஒரு 600-700 கோடி தான் எதிர்பார்த்தேன். பட் 2,000 சொல்லும்போது எக்ஸ்ட்ராவே 100 பாயிண்ட் இருக்குது. அதில் ஒரு 80 பாயிண்ட் இன்றைக்கி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கூட எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 70-80 பாயிண்ட். ஸோ இவங்க வந்து ஒரு சப்போர்ட்டை 24,500 ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அப்படின்றது நேற்று இருக்கிற டேட்டா வரைக்கும் இருக்குது. இப்போ கரெக்ட் அப்படின்னா இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கோடிக்குள்ளே ஷார்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுதுங்க. ஸோ அந்த டேட்டா வரட்டும், அதையும் ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஸோ பெருசாக ஏதாவது நியூஸ் வந்ததுன்னா கீழே உடையலாம். அதர்வைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகாத வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் இந்தியா விக்ஸ் இன்றைக்கி ஒரு 2% ஏறி இருக்குது. ஸோ க்ளோசிங்கில் எப்போவுமே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். இன்றைக்கி கூட ஒரு 2 மணிக்கெலாம் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருந்தது. ஸோ 2-2.5 மணிக்கு மேலே மார்க்கெட்டில் அந்த ஒரு ஃபால் வரவே 2% இந்தியா விக்ஸும் ஏறி முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டில் ஒரு ஃபியர் இருக்குது.
நிஃப்டி ஸ்ட்ராடல் 140 பாயிண்ட்டும் சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 870 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மூவ் வந்து மார்க்கெட் அட்ஜஸ்ட் ஆகி மூவ் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸ்கியூ வந்து ஒரு ரேஞ்சு தான் சொல்லுது. ரேஞ்சை விட்டு உடையும் போது மேலே கீழே ஒரு 150 பாயிண்ட் உடையும் போது மார்க்கெட் வேகமாக வந்து திரும்பலாம் அப்படின்றது வந்து ஸ்கியூ சொல்லுது. டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஹை அண்ட் லோஸை எடுத்துங்க. அதை மார்க்கெட் உடையும் போது மார்க்கெட் வந்து அந்த சைட் ட்ரெண்ட் ஆகலாம். அடிஷ்னலாக கூட பிபி டைனமிக் கூட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸையும் எடுத்துக்கங்க. அதையும் மார்க்கெட் பிரீச் ஆகும்போது அந்த சைடு வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகலாம். லாஸ்ட் 2 டேஸாக அந்த சப்போர்ட் கிட்டே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பார்க்கலாம் மார்க்கெட் வந்து என்ன நினைக்கிது எக்ஸ்பைரிக்கு அப்படின்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது நிஃப்டி ஒரு 0.4% 0.3% இறங்கியிருக்கு. கான்ட்ராக்டில் ஒரு 2 லட்சம் கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. அண்டு இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் கொஞ்சம் கம்மியான பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. அண்டு பிசிஆரும் நேற்று இருந்ததை விட கம்மியாக இருக்குது. ரொம்ப ஒரு கம்மியான ஒரு ஷார்ட் இருக்குது, பட் கம்மியான அளவு தான் ஷார்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. பேங்க் நிஃப்டி ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ -10Kன்ற ஒரு 10,000ன்ற ஒரு கான்ட்ராக்ட் சைஸ் வந்து ஷேடாக இருக்குது. இந்த பாயிண்ட்டும் சின்னதாக ஷேடாக இருக்குது. பிசிஆர் நேற்று இருந்ததை விட அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும்போது இந்த இண்டெக்ஸில் என்ன அப்படி இருக்குது அப்படின்றது வந்து கிளியராக வந்து தெரியாது. ஸோ லாங் இருக்கா ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மிட் கேப் நிஃப்டி 1% இறங்கியிருக்கு. கான்ட்ராக்ட் ஸ்லைட்டாக ஏறி இருக்குது. இந்த பாயிண்ட்டு ஏறி இருக்குது. ஆக்சுவலாக பிசிஆர் வந்து இறங்கியிருக்கு. இஸ் அஃப்கோர்ஸ் இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து மார்க்கெட் கொஞ்சம் இந்த பாயிண்ட்குள்ளேயே சுற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஏன்னா வந்து ஷார்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மிட் கேப் நிஃப்டியை பார்க்குறேன். குளோபலாக யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இதுவரையும் ஒரு மாதிரி க்ரீனாக தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நியூஸ் எதுவும் பெருசாக நான் வந்து வாசிக்கல. யூஎஸில் டேரிஃப் அப்டேட்ஸ் ஏதாவது வரும்போது மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். நாளைக்கு யூரோப்பில் ஐ திங்க் வந்து ரேட் டெசிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பொறுத்து மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ஒரு வால்டாலிட்டியாக இருக்கலாம். ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி ஓப்பனிங் மட்டும்தாங்க முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க, உஷாராக எடுங்க. ஸோ பிரேக் அவுட் அப்படின்றது பெருசாக இருக்குமான்னு தெரியல. இன்றைக்கி 9:18க்கெலாம் 2 சைடும் ஒரு ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராடல் வந்து ஃபார்ம் ஆச்சு நிஃப்டியில். அது 24,600, 650, 550, 700ன்னு சொல்லிட்டு இந்த 4-5 ஸ்ட்ரைக்கில் ஹெவியாக வந்தது. ஸோ அது வரவே தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் அங்கிட்டு பெருசாக நகராது அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் ஒரு மாதிரி கன்சாலிடேட்டில் இன்றைக்கி வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ சம்மரியாக பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் பார்க்கும்போது ஃபியர் இருக்குது. ஸோ ப்ரீமியத்தையும் ஸ்கியூவையும் பார்க்கும்போது கன்சாலிடேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபியூச்சர் பார்க்கும்போது ஷார்ட் இருக்குதுங்க. பிசிஆர் பார்க்கும்போது கால் ஷார்ட் ஹெவியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டேட்டா. இது எல்லாமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டாலேருந்து தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். ஸோ செக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். எஸ் நண்பா, ஒரே ஒரு குறிப்பு. இப்போ ரீசெண்ட் டேஸில் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் பே பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் தாண்டி நமக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் பேனரில் யூடியூப் பேனரில் மேலே நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தாராளமாக நம்ம வந்து பேசலாம். இது வந்து மெம்பருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான். பட் மெம்பராக இருக்கவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப்பு. ரொம்ப நன்றி நண்பர்களே.